என்னங்க நீங்க இவ்வளவு நிதானமா ரெடி ஆகுறீங்க? இன்னைக்கு உங்க செல்ல பொண்ணோட பிறந்த நாளுங்கறத மறந்துட்டீங்களா? அது எப்படி மறக்க சுமித்ரா? அவளா நமக்கு மகளா பிறந்திருக்கா? நாம தானே அவளுக்கு அப்பா அம்மாவா பிறந்திருக்கோம். கீழே நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்கங்க. சீக்கிரமா ரெடி ஆகுங்க. உங்களுக்காக தான் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுப்பிரமணியம் எப்போ வந்தீங்க? வணக்கம் மச்சான். வணக்கம் வணக்கம். தங்கச்சி வாங்க. வணக்கம் மாமா. ஆசீர்வாதம் இருக்கட்டும்பா. அத்தை நல்லா இருப்பா. காஃபி எடுத்துக்கோங்கண்ணா. இறங்கு. ஏற்பாடெல்லாம் ரொம்ப பலமா இருக்குல்ல? கொட்டி கிடக்குல. அதே வேலையை என் பையன்கிட்ட கொடுத்தா பின்னி பெடலன்னுவான். நீ நல்லா இருக்கீங்களா? மச்சான் வணக்கம் மச்சான். வணக்கம். என்னன்னா வாசலே நின்னு யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? சகானாக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. Grand welcome to you to this beautiful world and happy birthday to you baby. மேடம் உங்களுக்கு ஃபோன். சஹானா, சொல்லுங்க டாடி. உனக்காக எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. சரி இப்ப கிளம்பிடுறேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. சரி பை. அப்பா, இப்போ அந்த காம பிசாசு கிட்ட பெர்மிஷன் வேற வாங்கணுமா? மே ஐ கம் இன் சார்? கம் ஆன். சார் ஆக்சுவலி டுடே இஸ் மை பர்த்டே. நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். ஐயோ, அதுக்கு என்ன சகானா? நான் பெர்மிஷன் கொடுத்தா நீ போவ, நீ பெர்மிஷன் கொடுத்தா நான் வருவேன். வரட்டா? வாட் சார்? அதான் பார்ட்டிக்கு. இங்க பாருடா சகானா, ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் நாம பிறந்த மேனியா தான் இருக்கணும்னு ஒரு ரூல் வந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நானும் என் கண்ணார எனக்கு பிடிச்சதையெல்லாம் பார்த்துருப்பேன். சரி கிளம்பு. ஹாய். ஹாய் சஹானா. என்னடி சொல்றான் காம பிசாசு? இவன் வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். சரி நீங்க சீக்கிரம் பார்ட்டிக்கு வந்துருங்க. பை டி. பை. ஹலோ, உங்க பொண்ணு சகானாவை நாங்க கிட்னாப் பண்ணிருக்கோம். கிட்னாப்பா? ₹1 கோடி பணம் கொடுத்தாதான் நீங்க பர்த்டே கொண்டாட முடியும், இல்லன்னா டெத்டே தான் கொண்டாட முடியும். உங்க பொண்ணு சகானா உயிரோட வேணும்னா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன். ஹலோ. என்னாச்சு மச்சான்? என்னாச்சுங்க? நம்ம பொண்ணு சகானாவை யாரோ கடத்திட்டாங்களா சுமித்ரா? என்னங்க சொல்றீங்க? கடத்திட்டாங்களா? ஐயோ, என்னங்க நம்ம பொண்ண கிட்னாப் பண்ணனும்? தெரியலையே. நல்ல நேரத்துக்கு வந்தடா கிரி. சகானாவை யாரோ கடத்திட்டாங்களா? ஐயோ, நான் இப்ப என்ன கவலைப்படாதீங்க பண்ணுவேன்? மாமா. என் உயிரை கொடுத்தாவது சஹானாவை கூட்டிட்டு வருவேன். நீ உயிரை கொடுத்தா கூட அவங்க சகானாவை விட மாட்டாங்கப்பா. பணம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இருக்கிற சொத்து இந்த பணம், நகை, பங்களா எல்லாம் கிடையாது. சஹானா, எங்க பொண்ணு சஹானா. ஹலோ, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எங்களுக்கு எங்க பொண்ணு தான் வேணும். சொல்லுங்க, பணத்தை எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்? ஏற்பாடு பண்றேன். ஏய் ஜான், எங்கடா போய் தொலைஞ்சீங்க? ஜான்.
ரகு ஜான் டாடி சகானா சகனா வந்துட்டியாமா? அழாதமா சகானா, கடவுள் புண்ணியத்துல நீ நல்லபடியா வந்து சேர்ந்துட்ட. இது உனக்கு மறுபிறப்பு மாதிரி. சகானாவோட பிறந்த நாளை நாம ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். சகானா போமா, போய் ரெடியா போ. என்னடா ஆச்சு? பிளான் எல்லாம் பக்கவா போட்டோமா, எங்கேயோ சொதப்பிடுச்சு. எப்படி தப்பிச்சான்னு தெரியல. இப்ப எதுவும் பேச வேணாம், வா. உங்க பொண்ணு பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்றீங்க. உங்க பொண்ணுக்கு என்ன gift கொடுக்க போறீங்க? என் ஃப்ரெண்டு மோகனோட பையனுக்கு நம்ம சகானாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். இதை இன்னைக்கு எல்லார்கிட்டயும் சொல்லவும் போறேன். கேட்கவே சந்தோஷமா இருக்குங்க. சரி சரி, கேக் கட் பண்ற டைம் ஆச்சு. நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஓகே, இதோ வரேன். வந்துட்டல. கூல். ஹாய் சஹானா, ஹாப்பி பர்த்டே டி. ப்ளீஸ் மம்மி. என்னங்க? சீக்கிரம் போங்க. வெளியில வா. என்னங்க? டாடி, ஐயோ. தள்ளுங்க. டாடி, என்னங்க? என்னாச்சுங்க? வழி விடு. டாடி கவலைப்படாதீங்க டாடி, நான் இருக்கேன். தைரியமா இருங்க டாடி, ஒண்ணும் ஆகாது டாடி. சஹானா, ஒண்ணும் இல்ல அங்கிள். அம்மா நீங்க அழாதீங்க, உட்காருங்கம்மா. அப்பாக்கு ஒண்ணுமே ஆகாதும்மா, நீங்க அழாதீங்க ப்ளீஸ். உங்க அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உங்களை பார்க்க ஆசைப்படுறாரு. போங்க. சகானா, 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 அம்மா, அம்மா, டாடி அம்மா, சகானா. எந்த அப்பாவும் தன்னோட மகளை சந்தோஷமா பாத்துக்கிற ஒருத்தங்கிட்ட தான் புடிச்சு கொடுக்கணும்னு நினைப்பாம்மா. கோடி கோடியா நான் சம்பாதிச்சேன். ஆனா என் ஆசை நிறைவேறாமையே நான் சாக போறோமா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது டாடி, நான் இருக்கேன். நாம செத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்ப கழுகு தின்னுடும்னு சொல்லுவாங்க. ஆனா நாம உயிரோட இருக்கும்போதே நம்மள பிடுங்கி தின்றவங்க தாம்மா நம்ம சொந்தக்காரங்க. அவங்கள நம்ப கூடாதுமா. சகானா, என்னோட உயிர் நண்பன், என் நண்பன் மோகனோட பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டம்மா. உங்க விருப்பப்படி எல்லாமே நடக்கும் டாடி. அம்மா, ஒண்ணும் ஆகாது டாடி. சகானா. டாடி டாடி அண்ணி, நான் வீடு முழுக்க தேடிட்டு வரேன். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? கெட்டது நடந்த வீட்டுல நல்லது நடக்கணும் நீ. ஆமாமா, சரியா சொன்னீங்க. நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். 2 நாளைக்கு முன்ன ஃபோன் பண்ணி, மச்சான் உன் பையன் தான் எனக்கு மருமகன்னு சொன்னாரு. அதுக்குள்ள இப்படியெல்லாம் நடந்து போச்சே. உங்ககிட்ட மச்சான் போன்ல அப்படி சொன்னாரா? என் புள்ள மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு சகானா புண்ணியம் பண்ணிருக்கணும்னு என்கிட்ட சொன்னாரு. அந்த கல்யாணத்தை பார்க்காமலே செத்து போயிட்டாரு என் மச்சான். சஹானாக்கு வேற இடத்துல சம்பந்தம் முடிக்க போறேன்னு. என்னது? என்னது வேற சம்பந்தமா? இதே எங்க அண்ணா இருந்தா இப்படி சொல்வீங்களா? இது அவரோட விருப்பம் தான். அவர் பார்த்து வச்ச சம்பந்தம் தான். போதும், நிறுத்துங்க. எனக்கு என்ன குறைச்சல்? என் பங்குல இருக்கிற பெட்ரோலை விட என் உடம்புல இருக்கிற ரத்தத்துக்கு பவர் அதிகம். கல்யாணம் ஆன 9 மாசத்துல உங்க பொண்ணை நான் அம்மாவாக்கி காட்டுவேன். வேற எவனாவது என் பொண்டாட்டியை பார்த்தா அவனை கொளுத்திடுவேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு வேற சம்பந்தம் பார்க்கணும்? உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, சகானா தான் எனக்கு பொண்டாட்டி. அவர் இல்லாத தைரியத்துல பேசுறியா? அதுல என்ன தப்பு இருக்கு? உறவிற்கு கேக்குறோம். உங்களோட எண்ணம்லாம் எங்க சொத்தை அபகரிக்கணுங்கிறது மட்டும்தான். என் பொண்ணை விட்டுருங்க. நாளைக்கு லாயரை வர சொல்லி எங்க சொத்தை உங்க எல்லார் பேர்ல எழுதி வச்சிடுறேன். போதுமா? இவன் நான் எல்லார் பேர்லயும் எழுதி வைக்கிறேன்னு சொல்றா.
உன் கண்ணுக்கு நாங்கெல்லாம் விரோதிங்க மாதிரி தெரியறோமா? இங்க பாரு, ஒரு நயா பைசா வரதட்சணை வாங்காம உன் பொண்ணை என் பையன் கட்டிக்க தயாரா இருக்கான். இதை விட நீங்க எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கலாம். என்ன பகைச்சுக்கிட்டு சகானாவுக்கு எப்படி கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்குறேன். நாளைக்கு மோகன் அண்ணன் இங்க வர சொல்லி முகூர்த்த தேதியை குறிக்கிறேம்மா. மே கமன் சார்? கம். உட்கார். ஐ ஆம் சாரி. ஐ ஆம் சோ சாரி. சகானா, இருந்த ஒரு ஆம்பளை துணையும் போய் சேர்ந்துட்டார். இந்த ஆம்பளை துணை இல்லாத பொம்பளையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஆத்துல போற தண்ணி மாதிரி இருக்கும், தெருவில் இருக்கிற குப்பை தொட்டி மாதிரி இருக்கும். அதே ஒரு ஆண் துணை இருக்கிற பெண்ணோட வாழ்க்கை செடியில இருக்கிற ஒரு பூ மாதிரி, ஃபார்ம் ஹவுஸ்ல பறக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி சுதந்திரமா வாழ்வாங்க. நீ சரின்னு சொன்னா என் ஃபார்ம் ஹவுஸ்ல பறக்கிற பட்டாம்பூச்சி நீதான். உன்னோட வரவுக்காக நான் தவம் கிடப்பேன். வருவ வருவ கண்டிப்பா வருவ. பட்டாம்பூச்சி மாதிரி என் ஃபார்ம் ஹவுஸுக்கு பறந்து வருவ. என்னாச்சு சகானா? ஒன்றும் இல்லடி. என்னடி எல்லாரும் உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, ஆனா உன் மனசுல என்ன இருக்கு? அழகும் அந்தஸ்தும் அமையறது எல்லாருக்கும் வரமா இருக்கலாம், ஆனா எனக்கு சாபமா மாறிடுச்சு. என்னோட கல்யாணம் தான் அப்பாவோட கடைசி ஆசையா இருந்தது. நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வரேன். மாப்பிள்ளை நீ பாத்திருக்கியாடி? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் மேட்ஸ். ஓஹோ, சின்ன வயசுல இருந்தே பழக்கமா? சிச்சி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சஹானா, ஹாப்பியா இருக்க வேண்டிய நேரத்துல மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? என் டாடி என்னை விட்டு போனதை மறக்க முடியும்.